Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். 12th மாணவர்களுடைய வேல்யூஷன் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 11th மாணவர்களுக்கு நாளைக்கு தான் எக்ஸாமே முடியுது. ஸோ 12th முடிஞ்சோடனே அதே கேம்ப்லேயே 11th வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா வேல்யூஷன் லிபரலாக இருக்குமா, ஜஸ்ட்டு ஈஸியாக பாஸ் பண்ணி விட்ருவாங்களான்னு தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ வேல்யூஷன் கேம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேப்பர் வேல்யூஷனில் குளறுபடி நடந்தால் அதுக்கு அந்த டீச்சர்ஸ் தான் பொறுப்பு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் வரலன்னா அவங்க ஸ்கேன் காப்பி வாங்குவாங்க, அது கம்ப்ளைண்ட் ஆகி அந்த ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவரி பேப்பர் சுட் வேல்யூ வெரி கேர்ஃபுல்லி, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனாலும் டீச்சர்ஸ் எல்லாம் பேப்பரை வேல்யூ பண்ணும்போது அது மாணவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் வேல்யூ பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகக்கூடாது அந்த நினைப்பில் தான் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அக்யூரேட்டாக இருக்கும்போது கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். டாப்பர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பேப்பர் வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஈவன் அந்த ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, உங்கள் பேப்பர் திருத்தக்கூடிய டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டீமில் ஒரு 10 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா ஒரு ஆலோசனை வந்து கேட்பாங்க. சார் இந்த பேப்பர் நல்லா எழுதியிருக்காங்க, செண்டம் போடலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு மேலே சிஏ இருப்பாங்க, எஸ்ஓ இருப்பாங்க. ஸோ செண்டம் போடுறதுக்கு ஒரு 10 டீச்சர்ஸுடைய ஒப்பீனியன் இருந்தால் மட்டுமே தான் உங்கள் பேப்பருக்கு செண்டம் கிடைக்கும். இதில் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கல் பாடங்களுக்கு 11th 12th 70 மார்க்குக்கு 15 எடுத்தாவே நீங்கள் பாஸ். 90 மார்க்ஸ் எழுதக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மேக்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, தமிழ், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 25 எடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 எடுக்கிறீங்க, உங்களுக்கு 5 மார்க் தேவைப்படுது பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கண்டா, நீங்கள் அது சம்மந்தமாக ரிலேட்டட் ஆன்சர் எழுதியிருக்கீங்க, வெறும் 20 மார்க்ஸ் மட்டும் எழுதி அப்படின்னு பாட்டா உங்களை ஃபெயில் அடிச்சிருவாங்க. நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கண்டா, நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கும் போது அதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு மார்க் வந்து போட்டு உங்களை பாஸ் பண்ணத்தான் எல்லா டீச்சர்ஸும் விரும்புவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை கண்டிப்பாக எழுதி வைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ப்ராக்டிக்கல் பாடங்களில் வந்து ஒரு 15 தேவை இருக்குது, நீங்கள் 12, 11, 10 எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ணுவாங்களா சார்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸு ஒரி பண்ண தேவையில்லை. எந்த ஒரு டீச்சர்ஸும் பேப்பரை வேல்யூ பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. நீங்கள் லிமிட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருப்பீங்க, அதுவும் மோஸ்ட்லி எரராக இருந்துச்சுன்னா, விடைகள்லாம் தவறாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மதிப்பெண் போட மாட்டாங்க. ஏன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீழே என்ன இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தான் திருத்த சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுக்கு மேலே நிறையா ஸ்ட்ரிக்டாக வந்து வேல்யூஷன் கேம்பில் நிறையா ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் மதிப்பெண் குறைச்சி போட மாட்டாங்க, லிபரலாக திருத்த மாட்டாங்க. தயவு செய்து இதை நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக பேப்பர் வேல்யூஷன் போய்கிட்டு வர்றோம். எந்த 10th 11th 12th எங்கேயுமே டீச்சர்ஸ் வந்து அப்படியே எழுதிருக்கலாம் மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேப்பரை யார் வெளியே பண்ணுவா, நமக்கு மேலே இருக்க சியூஎஸ்ஓக்கள் வெளியே பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் சரியாக திருத்திருக்காங்களான்னு ஈச் அண்ட் எவரி கொஸ்டின் செக் பண்ணுவாங்க, டோட்டல் செக் பண்ணுவாங்க, பேஜ் வைஸ் செக் பண்ணுவாங்க. இதில் தவறு இருந்தால் அந்தந்த ஆசிரியர் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ எந்த ஒரு டீச்சர்ஸும் ஃபஸ்ட்டு வந்து மாணவர் நலன் சார்ந்து தான் திருத்துவாங்க, மாணவருக்கு சப்போர்ட்டாக தான் திருத்துவாங்க. உங்களுடைய சரியான விடைகளுக்கு சரியான மதிப்பெண் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் டவுட் படக்கூடிய பட்சத்தில் தான் பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்குறீங்க, ரீவேல்யூஷன் போகிறீங்க, ரீடோட்டல் பண்ணுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வரி பண்ணாதீங்க. 12th மாணவர்களே, உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதிருப்பீங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 மார்க்கில் 1லேருந்து 5 மார்க்குள்ளே அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரல் 1லேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. 12th முடிஞ்சோடனே அப்படி 11th. ஸோ பேப்பர் வேல்யூஸ் எல்லாம் சிறப்பாக வரணும், ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும், எல்லாம் ப்ரே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தேங்க்யூ.